குருமானா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் இந்த குருமாவை வந்து லேம், பீஃப், சிக்கனில் பண்ணிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இது வெஜிடபிளையும் பண்ண ஆரம்பித்தாங்க. குருமா பர்ஷியன் குரேஷ் என்ற டிஷ்ஷில் இருந்து இது வந்துச்சு. குரேஷ்னா ஸ்டியூ ஆஸ் அ மீல்னு அர்த்தம். என் அன்பு வணக்கம். இந்த பெரிய காலிஃப்ளவரில் நான் ஒரு காலிஃப்ளவர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது காலிஃப்ளவர் உருளை பட்டாணி குருமா. இதே ரெசிப்பியில் நீங்கள் மிக்ஸ் வெஜிடபிள் போட்டு கூட மிக்ஸ் வெஜிடபிள் குருமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் காலிஃப்ளவரை இப்படி வெட்டி சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இருந்தால் எடுக்கிறதுக்கு நம்ம உப்பும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துக்கிட்டா அந்த பூச்சி இருந்தால் வெளியே வந்துடும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/4 தேங்காய் முறியை நான் திருவி வச்சுக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். 6 பச்சை மிளகாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கிரேவி செய்யும்போது மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த பச்சை மிளகா கொடுக்குற காரம் தான். நீங்கள் காரம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய். உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, 4 ஏலக்காய், பாதியாக உடைச்ச முந்திரி பருப்பு 10, 2 டீஸ்பூன் நான் கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா நான் ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுக்கான காரணம் அப்போ தான் கசகசா அரையும். அதுக்காண்டி தான் நம்ம ஊற வைக்கிறது. இந்த மசாலாவை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அட என்னப்பா குருமான்னு ஆர்டர் பண்ணால் ஒன்று வெள்ளை கலரில் வருது, இல்லைன்னா சிவப்பு கலரில் வருது. எது தான் ரியல் குருமான்னு குழப்பமாக இருந்துச்சுன்னா வெள்ளையாக இருக்கிறது தான் பாரம்பரியமான குருமா. சிகப்பாக இருக்கிறதும் அது ஒரு விதமான டேஸ்ட்டு, இது ஒரு விதமான டேஸ்ட்டு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இந்தியாவில் முகல் எம்பையர் அப்போது இந்த ஃபுட் டாப் ராயல் ஃபுட்டாக இருந்துச்சு. இதை வார்க்கால் தான் கார்னிஷ் பண்ணுவாங்க. வார்க்குன்னா சில்வர் லீஃப் இல்லைன்னா கோல்ட் லீஃபால் தான் இது கார்னிஷ் பண்ணாங்க. அப்போ பாருங்கள் இது எவ்வளோ லாவிஷ் ராயல் ஃபுட்டு. குருமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இஞ்சியும் பூண்டியும் நல்லா இடிச்சுக்க போகிறேன். 4 பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 1 வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் ஒரு 5 ஏலக்காய். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டை இடித்து போடுறதுனால இப்போவே சேர்க்குறேன். நீங்கள் விழுதாக சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வேகத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு நீங்கள் வேக வச்சு கூட உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஆனால் இதுலேயே உருளைக்கிழங்கு வேகும்போது அது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஷியன் குரேஷுக்கும் குருமாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதிலெல்லாம் பண்ணுற குருமாக்கு பேஸ் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. நட்ஸ், யோகட்டில் பேஸாக வச்சு பண்ணுறது தான் குருமா. அதே குருமா தமிழ்நாடுக்கு என்ட்ரு ஆகும்போது இதை ரெண்டோட சேர்த்து தேங்காயும் ஆடாயிருது. நம்ம இன்றைக்கி பண்ணுற குருமா கூட தேங்காவை பேஸ் பண்ணி நம்ம ஊரில் பண்ணுற குருமா தான் நம்ம பண்ணுறோம். உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரும் ஒரு 10 நிமிஷத்தில் குக் ஆகிடும். காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். நான் ஏன் கடைசியில் மிளகு சேர்த்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why I'm adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லியை நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் உருளை பட்டாணி குருமா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.